உலகம் முழுவதையும் ஆளப்போகிற இயேசு ராஜாவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நாளிலும் சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனத்தின் வரையிலும் நாம் கற்றுக்கொள்ளலாம். இதிலே சகரியா தன்னுடைய 8வது தரிசனத்தை கண்டு எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். 4 யுத்த ரதங்கள் வெண்கல மலைகளுக்கு நடுவிலே ஒன்றன்பின் ஒன்றாக வருகிற தரிசனத்தை இவர் தன்னுடைய 8வது தரிசனமாக பார்க்கிறார். வெண்கல பர்வதங்கள் என்று சொன்னால் யூதேயா தேசத்தில் அது சீயோன் மலையையும் ஒலிவ மலையுமே குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. கிறிஸ்துவினுடைய போரான அர்மகதான் போரானது தேவனுடைய நியாய தீர்ப்பை உலகத்தில் செலுத்தும் என்கிறதை குறிக்கும் வண்ணமாக இந்த தரிசனம் அமைந்திருக்கிறதை நாம் வெளிப்படுத்தின புத்தகத்தோடு கூட ஒப்பிட்டு படிக்கும் பொழுது நாம் இதை கற்றுக்கொள்ள முடியும். இங்கே 4 யுத்த ரதங்களை சகரியா காண்கிறாரே. இந்த சிவப்பு நிறம் உடைய குதிரைகளானது இழுத்து வருகிற அந்த ரதம், அந்த சிவப்பு நிறமானது இரத்தம் சிந்துதலை, யுத்தத்தை குறிக்கக்கூடியதாக அவைகள் காணப்படுகிறது. ஒரே போல் அவைகள் வரவில்லை, ஒன்றன்பின் ஒன்றாக வருகிறதை பார்க்கிறோம். அதே போல ரதத்தை இழுக்கிற கருப்பு நிறமுடைய குதிரைகள் பஞ்சத்தையும் மரணத்தையும் குறிக்கக்கூடியதாக காணப்படுகின்றன. அதே போல புள்ளி கொண்ட சிவப்பு நிறம், அது ஒரு ரதத்தை இழுத்து வருகிற குதிரைகள் கொள்ளை நோயை குறிக்கக்கூடியதாக இருக்கின்றன. இவைகளெல்லாம் வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரையிலும் யோவான் தரிசனம் கண்டு எழுதுகிறதை பார்க்கிறோம். அவர் 1ஆம் முத்திரையை உடைத்த பொழுது, 2வது முத்திரையை உடைத்த பொழுது, 3வது முத்திரையை உடைத்த பொழுது என்றெல்லாம் சொல்லி முத்திரைகள் உடைக்கப்படுகிற காரியங்கள், கோப கலசங்கள் இந்த பூமியிலே ஊற்றப்படுகிற காரியங்கள் எல்லாமே நியாய தீர்ப்பை குறிக்கக்கூடியதாக காணப்படுகின்றன. இந்த வெள்ளை நிற குதிரைகள் இழுத்து கொண்டு வருகிற ரதம் தேவனுடைய நியாய தீர்ப்பை நிறைவேற்றுகிறவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியை குறிக்கக்கூடியதாக இவைகள் அமைகின்றன. இப்போ வசனம் 5ஆம் வசனத்தில் அந்த 4 ஆவிகள் என்று அவைகள் சொல்லப்படுகின்றன. அந்த 4 ஆவிகள் என்பது உண்மையில் அவைகள் தேவதூதர்களை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. சங்கீதம் 104வது அதிகாரம் 4வது வசனத்தில் தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 1-3 வரையிலும் அதே போல காரியங்கள் எழுதப்படுகின்றன. 4 திசைகளில் 4 தூதர்கள் பூமியின் மேல், சமுத்திரத்தின் மேலே, மரத்தின் மேலே காற்றடிக்காதபடிக்கு 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன் என்று யோவான் எழுதுகிறார். ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலை உடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வந்து பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறவர்களுக்கு, அவர்களுக்கு அதிகாரம் பெற்றிருக்கிற அவர்களோடு பேசுகிறான். அந்த 4 தூதர்களையும் நோக்கி, நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரர்களின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீருமளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு சொன்னான் என்று பார்க்கிறோம். இது தேவனுடைய நியாய தீர்ப்பாக, அது அவருடைய கோபத்தை இந்த பூமியிலே ஊற்றக்கூடிய காரியங்களை இது காண்பிக்கிறதாக இருக்கிறது. இனிமேல் இது நடக்கக்கூடிய ஒரு காரியமாக காணப்படுகிறது. நியாய தீர்ப்பைத்தான் வெண்கல பர்வதங்களும் யுத்த ரதங்களும் நமக்கு காண்பிக்கின்றன. உறுதியானது நிச்சயமாக நிறைவேறும் என்பதையும் இவைகள் காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது வசனம் 6ல் கருப்பு குதிரைகள் வடதேசத்திற்கு போயின. வடதேசம் என்பது பாபிலோனியர்களை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இவர்கள் யுத்தத்திற்கு வரும்பொழுது இவர்கள் அரேபிய பாலைவனத்தின் வழியாக வந்தால் மிகுந்த சிரமமாக இருக்கும் என்று சொல்லி ஆற்று படுக்கைகளின் வழியாக வரும்பொழுது இவர்கள் வடக்கே இருந்து வருகிறவர்களாக காணப்படுகிறார்கள். இந்த வடதேசத்துக்கு கருப்பு குதிரைகளானது அவைகள் போயின. வெண்மையான குதிரைகள் அவைகளுக்கு பின்பாக அங்கே போயின என்று பார்க்கிறோம். புள்ளி புள்ளியான குதிரைகள் தென் தேசத்துக்கு போயின, எகிப்து தேசத்துக்கு போயின. வடதிசை வல்லமையும் தென் திசை வல்லமையையும் இந்த காரியங்கள் குறிக்கக்கூடியதாக அமைகின்றன. இப்போ இந்த வசனம் 7ல் சிவப்பு குதிரைகள் பூமியின் முழுவதிலும் சுற்றி திரிகிறதற்கான ஒரு பெர்மிஷனை கேட்குது. அதற்கு அவர் போய் பூமியில் சுற்றி திரியுங்கள் என்றார். அப்படியே பூமியிலே சுற்றி திரிந்தன. யுத்தங்களை நடப்பிக்கிற, யுத்தங்களை குறிக்கக்கூடிய, அதாவது இரத்தம் சிந்துதலை குறிக்கக்கூடிய காரியங்கள் பூமியெங்கும் உலாவி வரும்படியான ஒரு உத்தரவை பெற்றுக்கொண்டு செல்லுகிறதை பார்க்கிறோம்.
இந்த கருப்பு குதிரையானது பஞ்சத்தையும் மரணத்தையும் குறிக்கக்கூடிய குதிரைகளானது பாபிலோனுக்கு அவைகள் எடுத்து செல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து புள்ளி கொண்ட சிவப்பு நிறம் கொள்ளை நோயை குறிக்கக்கூடிய காரியங்களானது எகிப்திற்கு கடந்து செல்கிற காரியத்தை பார்க்கிறோம். வசனம் 8 அவர் என்னை கூப்பிட்டு வடதேசத்துக்கு புறப்பட்டு போனவைகள் வடதேசத்தில் என் கோபத்தை சாந்தி பண்ணிற்று என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். வடதிசைக்கு போன அந்த குதிரைகளானது அங்கே தன்னுடைய காரியங்களை நிறைவேற்றி அவைகள் முற்றிலுமாக ஆண்டவருடைய கோபங்கள் இந்த பூமியில் அவர் அந்த தேசத்தின் மேலே வைத்திருந்த கோபத்தை அடக்கிற்று, அதை தணிந்து போக பண்ணிற்று, அதை சாந்தி பண்ணிற்று என்று சொல்லி எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். தேவனுடைய நியாய தீர்ப்பை கொண்டு வந்ததின் நிமித்தமாய் அந்த தூதர்கள் அவருடைய நீதியை நிறைவேற்றி அவரது கோபத்தை முடிவடைய செய்ததாக இந்த வசனங்கள் குறிப்பிடுகின்றன. தமது சொந்த தேசத்தில் ஆண்டவர் இந்த ஒரு சமாதானத்தை கட்டளையிடுகிறதற்காக அவர்களுக்கு பழிவாங்குகிற எல்லா தேசங்களிலும் தம்முடைய நியாய தீர்ப்பை தன்னுடைய நேரத்தில் அவர் நிறைவேற்றும்படியாக பார்த்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். இதைத்தான் கடந்த அதிகாரத்தில் பாபிலோனினுடைய அழிவை குறித்து மரக்காலுக்குள்ளாக உட்கார்ந்திருந்த ஸ்திரீயை மரக்காலுக்குள்ளே தள்ளி ஒரு ஈய மூடியினால் மூடி அங்கே சினேயார் தேசத்தில் கொண்டு போய் வைத்தார்களே, அது உலக வர்த்தக மையத்தினுடைய தலைமை மையமாக திகழ்ந்த அந்த காரியத்தை ஒரு மணி நேரத்தில் அத்தனை உலக சந்தை வர்த்தக மையத்தில் கிடைக்கக்கூடிய பொருள்கள் என்று சொல்லி வெளிப்படுத்தல் அத்தனை காரியங்களை பார்த்தோமே. அடிமை முதல் பொன் வெள்ளிகள் வரையிலும் எல்லா விதமான வாசனை பட்டயங்கள் வாசனை அந்த பட்டைகள் வரையிலும் எல்லா காரியங்களும் யானை தந்தங்கள் என்று சொல்லி இவைகளை எல்லாவற்றையும் பார்த்தோமே. அத்தனை காரியங்களும் ஒரு நாளிகையில் தேவனுடைய கோபத்தின் நிமித்தமாக அழிக்கப்படும் பொழுது தேவனுடைய அந்த அவருடைய காரியத்தை சாந்தி பண்ணிற்று என்கிற அந்த காரியத்தை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். தூதர்கள் அங்கே தேவனுடைய நியாய தீர்ப்பை செலுத்தி பாபிலோனுக்கு விரோதமாக மகா பாபிலோன் விழுந்தது என்று சொல்லி அங்கே சொல்லுகிற காரியங்கள் தேவனுடைய கோபத்தை முடிவடைய செய்தன என்று சொல்லி பார்க்கிறோம். இது இனி நடக்கக்கூடிய காரியங்களாக இருக்கிறது. இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டிருப்பதனுடைய நோக்கம் என்ன? இவைகள் முன்னதாகவே அறிவிக்கப்படுகிறதனுடைய நோக்கம் என்ன? இதற்கு முன்பாக தேவனுடைய இரகசிய வருகை சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற நாட்கள் இருக்கிறபடியினால தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தத்தோடு கூட வாழ்ந்து மத்திய ஆகாயத்தில் வெளிப்படுகிற ஆண்டவரோடு கூட நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. இருள் சுழும் காலம் இனி வருதே, அருள் உள்ள நாட்கள் பயன்படுத்தும். திறவுண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மன்னதாய் முன் செல்வோர் யார்? திறவுண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மன்னதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம்.